ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் 5ஆம் பாடல். காளாம்புதாளி லலிதோ ரசிகைடபாரே தாராதரே ஸ்பிரதியா தடிதங்க நேப மாதுஸ்தமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்தி பத்ராணி வே திசது பார்கவ நந்தநாயாக. கைடபர் என்ற கொடியவனை அழித்தவர் எம்பெருமான். கார்மேகம் போல் அவர் மார்பு காட்சியளிக்கிறது. அம்மேகத்திடையே மின்னல் ஒன்று பளீரென்று ஒளிவீசுகின்றது. அம்மின்னல் யார் தெரியுமா? பிருகு வம்சத்தில் உதித்தவரும் அனைத்து உலகங்களுக்கும் தாயானவருமான திருமகளாகும். பூசனைக்குரிய அவர் உடல் பூசனைக்குரிய எம்பெருமானின் மார்பில் பிரகாசிக்கின்றது. அத்தகைய அன்னையே, எனக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்க வேண்டுகிறேன். கார்மேகத்திடை மின்னல் மின்னுவது இயற்கை. அதே போன்று கார்மேக வண்ணனின் மார்பில் மின்னல் கொடியாக எம்பிராட்டி வீற்றிருக்கின்றார். இயற்கை தரும் பின்னல் விட்டு விட்டு பிரகாசிப்பது. என் தாயோ இடைவிடாமல் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பவர். லோகமாதா, ஜெகநாயகி, அகிலாண்டேஸ்வரி என அன்னை பராசக்தி அழைக்கப்படுகின்றார். பராசக்தியின் வடிவமாக காட்சி தரும் பரதேவதை திருமகளாகும். நித்தமும் சுடர்விட்டு அருளொளி வீசும் தெய்வமாக நித்தியத்தையும் சத்தியத்தையும் எடுத்துரைத்தவரின் மார்பில் நிலைபெற்று விளங்குகின்றார். அழகுக்கு அழகூட்டும் அன்னை நினைத்தால் நடவாதது உண்டோ? மங்களனாகி மங்களங்களை அளிப்பாராக. ஸ்ரீ மகாலட்சுமியை நமக.